ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய மார்ச் 14ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிளட் மூன், ரெட் மூன் இப்படின்னு பல வகையாக சொல்லக்கூடிய இந்த சந்திர கிரகணம் தாங்க. அப்போ இந்த சந்திர கிரகணம் மூலமாக கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது கூடவே இந்த சந்திர கிரகணம் எந்த டைமில் ஆரம்பிக்குது, அதுக்காக நம்ம எந்த மாதிரியான பரிகாரம் வழிபாட்டு முறை செய்யலாம் அப்படின்னும், இந்த நாளில் நம்ம எதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த 2025ஓட முதல் சந்திர கிரகணம் தாங்க இது. இந்த சந்திர கிரகணமானது மார்ச் 14ஆம் தேதி நமக்கு வருது. இந்தியா டைம் படி பார்த்திங்கன்னா அன்றைக்கி காலையில் 9 மணி 27 நிமிஷத்தில் தொடங்கி மதியம் 3 மணி 52 நிமிஷம் வரைக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி நேரத்துக்கும் அதிகமாக தான் இந்த சந்திர கிரகணம் நமக்கு அமைஞ்சிருக்குது. பூமி சூரியனுக்கும் முழு நிலவுக்கும் இடையில் இருக்கிறப்ப தாங்க இந்த முழு சந்திர கிரகணம் ஏற்படுது. அதாவது சூரியன், பூமி, சந்திரன் இது 3 கிரகங்களுமே ஒரே நேர்கோட்டில் வரதை தான் நம்ம சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, இயற்பியல் ரீதியாக சூரிய உதயம், சூரிய அஸ்தமனத்தின் போது சூரியன் எப்படி சிவப்பு நிறமாக தெரியுதோ அதே அடிப்படையில் தாங்க இப்போ வரக்கூடிய இந்த சந்திர கிரகணமும் சிவப்பு கலர்லேயே தெரிய போகுது. ரேலி சிதறலின் காரணமாக தாங்க சந்திரன் சிவப்பு நிறமாக ஏற்படுது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த சந்திரனை அடையும் ஒளியானது பூமியின் வளிமண்டலத்தின் வழியாக தாங்க ஒளிவிலகல் செய்யப்படுறதுனால இந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலா சிவப்பு கலராக மாறும். இது குறுகிய கால அலைகளை வடிகட்டி நீண்ட கால அலைகளை சிவப்பு நிறங்களை மட்டும்தாங்க விட்டு செல்லும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய நிலா சிவப்பு கலராக தெரிய போகுது. 2022 வருஷத்துக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் டைமாக பூமிக்கு முழு சந்திர கிரகணம் வருதுங்க. இது மார்ச் 13, 14ஆம் தேதியில் வருதுங்க. ஏன் 2 தேதி சொல்கிறேன் அப்படின்னா, இது நம்முடைய நாட்டுக்கும் ஃபாரினில் இருக்கிற நாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லாம் இருக்கும். அதனால தாங்க. அப்போ இந்த 2025ல் வரக்கூடிய இந்த சந்திர கிரகணம் எங்கெங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, மெக்சிகோ, பிரேசில், கனடா, அர்ஜென்டினா, சிலி, கொலம்பியா, ஸ்பெயின், போர்ச்சுகல், பிரான்ஸ், கானா, நைஜீரியா, ஐரோப்பா இப்படின்னு கிட்டத்தட்ட 14 நாடுகளில் தெரிய போகுதுங்க இந்த சந்திர கிரகணம். ஆனால் இந்த சந்திர கிரகணம் சென்னையில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாதுங்க. ஏன்னா சென்னையில் அதோட டைம் மற்றும் அடிவானத்துடன் ஒப்பிட்டு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த சந்திரனின் நிலை காரணமாக இந்த சந்திர கிரகணம் நமக்கு முழுசாக தெரியாதுங்க. கிரகண வட்டங்களின் போது சந்திரன் அடிவானத்துக்கு கீழே தாங்க இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் இந்த இடத்துல இருந்தெல்லாம் இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியாதுங்க. ஆனாலும் கூட இந்த வானிலை நிகழ்வை பார்க்கறதுக்காகவே பல வானியல் நிறுவனங்கள், ஆய்வகங்கள் எல்லாமே குறிப்பிடத்தக்க வான நிகழ்வு லைவாக காட்ட போகுதுங்க. அது ரொம்பவே எஃபெக்ட் போட்டு நிறைய பிளான் பண்ணியெல்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னா மக்கள் இதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நேராக பார்க்க முடியல அப்படின்னாலும் இந்த சோசியல் மீடியா ஹெல்ப் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சந்திர கிரகணத்தை பார்க்கலாங்க. அப்போ இந்த டைமில் வரக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டிப்பாக காட்டுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணத்தினப்ப நாம் என்ன செய்யணும் செய்யக்கூடாது, அதுக்கான பரிகாரம் வழிபாடு இதெல்லாம் எப்படின்னு தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த சந்திர கிரகணம் நடக்கிற நேரத்தில் கிரகண அலைகளோட தாக்கம் அதிகமாக இருக்குங்க. அதனாலேயே அந்த டைமில் நம்ம வெளியில் போகக்கூடாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் இவங்க எல்லாருமே கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியிலேயே போகக்கூடாதுங்க. அந்த நேரத்தில் நான் வீடியோ ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கேன், அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ரோக்ராம்லாம் கொஞ்சம் மாற்றி வச்சுக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சந்திர கிரகண நேரத்தில் சமைக்கவும் கூடாதுங்க. முக்கியமாக அந்த டைமில் சாப்பிடவே கூடாது. ஏன்னா இந்த சந்திர கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை 1 மணி நேரத்துக்கு பின்னாடியோ தாங்க சாப்பிடணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகண நேரத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க கத்தி இல்லைன்னா வேறு ஏதாவது ஷார்ப்பாக இருக்க எந்த ஒரு பொருளையும் கையில் வச்சுருக்கக்கூடாது. முக்கியமாக அதை தொடவே கூடாதுங்க. அதே நேரத்தில் சண்டை போடுறதோ இல்லை தேவையில்லாத தவறான வார்த்தைகளை பேசுகிறதும் கூடாது. இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் இல்லைன்னா டெய்லியும் மாத்திரை மருந்து ரெகுலராக எடுத்துக்கிறவங்க, இது மாதிரி இருக்கிறவங்களாம் சாப்பிட முடியல அப்படின்னாலும் கண்டிப்பாக நீர் ஆதாரமாவது எதாவது எடுத்துக்கோங்க. ஜூஸ், இளநீர், பால் இது மாதிரிலாம் கூட சாப்பிட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகண நேரத்தில் நாம் முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த டைமில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாங்க. அது ரொம்பவே நல்லது. இது கூடவே யாகம், ஹோமம் இது மாதிரிலாம் கூட செய்யலாம். அதுவுமே நல்லதுங்க. அடுத்ததாக என்ன விஷயம் அப்படின்னா, இந்த சந்திர கிரகணத்தின் கதிர்கள் தாக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம சமைச்ச சாப்பாட்டு மீது தர்ப்பப்பில் போட்டு வைக்கலாங்க. இது நம்மளோட வழக்கத்தில் இருக்கிற ஒன்று தாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் இதெல்லாம் வரப்போ இந்த தர்ப்பப்பில் உணவு, தண்ணி இது மாதிரியான பொருட்கள் மீது போட்டு வைக்கிறது மூலிமா அதுக்கு எந்த ஒரு தீட்டுமே ஏற்படாதுங்க.
ஏன்னா இந்த கிரகண நேரத்தில் வந்து நம்ம சாப்பாடெல்லாம் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னா இது எல்லாமே தீட்டாகிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. அதனால் இந்த தர்ப்பப்பிள்ளை போட்டு வைக்கிறது மூலிமா எந்த ஒரு தீட்டுமே ஏற்படாதுன்னு நம்பப்படுது. இந்த தர்ப்பப்பிள்ளை அப்படிங்கிறது ஈஸியாக கிடைக்கிற ஒன்று தாங்க. பொதுவாகவே ஏரி, குளம், குட்டை இது மாதிரியான நீர்நிலைகள் சார்ந்த பகுதியில் இது அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வில்லேஜில் வந்து நார்மலாகவே இது ரோட் சைடில் கூட இருக்கும். அடுத்ததான் முக்கியமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரகண நேரத்தில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை வந்து நம்ம நினச்சி தியானம் செய்யலாங்க. ஜபம் கூட செஞ்சுக்கலாம். இது மாதிரி செய்கிறது மூலியமாக கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இதுவே ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களாம் ஸ்கூல் புக்கை வந்து படிக்கலாங்க. இந்த சந்திர கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தண்ணியில் உப்பு, மஞ்சள், வேப்பிலை இது மூணுமே கலந்து குளித்தோம் அப்படின்னா கிரகணத்தால் ஏற்பட்ட கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் ஏதாவது இருந்ததுன்னா கூட அது எல்லாமே அழிஞ்சிடுங்க. இந்த கிரகண நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வீட்டை கழுவி சுத்தம் செஞ்சு அதுக்கப்புறமா வீட்டில் விளக்கேற்றி வச்சு சுவாமியை வந்து வழிபாடு செய்யலாங்க. இல்லை கோவிலுக்கு போகக்கூடியவங்க அந்த டைமில் கோவிலுக்கு கூட போயிட்டு வந்துடலாம். அதுவும் முடியல அப்படின்னா நீங்கள் வந்து மந்திரங்களை சொல்லியாவது வழிபாடு செய்யலாங்க. உதாரணமாக ஓம் நமச்சிவாய, ஓம் நமோ நாராயண, ஸ்ரீராம ஜெயம், ஓம் சரவணபவ இது மாதிரியான மந்திரத்தை நம்ம சொல்லி கூட கடவுளை வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். இவ்வளவு விஷயங்கள் நிறைந்த இந்த சந்திர கிரகணத்தால் 12 ராசிக்காரங்களுக்குமே ஒரு சில நன்மைகளும் பாதிப்புமே ஏற்படுங்க. அந்த வகையில் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களும் கிடைக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாம். பொதுவாகவே இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாக்கு நாணயம் தவறாமல் உண்மைக்காக பாடுபடக்கூடிய குணம் கொண்டவங்க தாங்க இந்த கன்னிராசிக்காரங்க. அது மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை செஞ்சு பார்த்துடலாமே அப்படின்னு கொஞ்சம் தைரியம் கொண்டவங்க தாங்க இவங்க. அது கூடவே இவங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கும். அதுவும் பெரிய இடத்து ஃப்ரெண்ட் சர்க்கிள் தாங்க அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் முடங்கி கிடந்த எல்லா காரியமே அனைத்துமே வேகமாக நீங்கள் செய்யக்கூடிய நேரம் தாங்க இது. அது மட்டும் இல்லாமல் மனசில் வந்து புதுசாக தைரியெல்லாம் உங்களுக்கு உருவாகும். நிறைய பிளான் போட்டு கரெக்டாக எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிருவீங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா பெரிய தொடர்புகள் மூலமாக நன்மையிலும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வீண் பகை, மனசஞ்சலம், தேவையில்லாத செலவு இது எல்லாமே உங்களுக்கு தீர்ந்து இந்த மாதம் வந்து ரொம்பவே சூப்பராக தான் அமைஞ்சிருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் தொல்லை கூட இல்லாமல் இருக்குங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழில் மூலமாக உங்களுக்கு உண்டாகக்கூடிய செலவுகள் வந்து இந்த மாதத்தில் குறையுங்க. இது கூடவே புதுசாக கஸ்டமர் வந்து நிறையவே கிடைக்க போகிறாங்க. ஆனாலுமே கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட ரொம்பவே திறமையாக பேசி அவங்கள வந்து கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமரை தக்க வச்சுக்கிறது தாங்க நல்லது. இது கூடவே இந்த தொழில் வியாபாரத்தை வந்து நீங்கள் விரிவாக்கம் செய்கிறது இல்லை புதுசாக வந்து ஆரம்பிக்கிறது இது மாதிரியான பிளான்லாம் நீங்கள் போடுறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. தொழிலை நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறதுக்காக உங்ககிட்ட இருக்கிற வருமானத்தை வந்து நீங்கள் தொழிலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாங்க. இருந்தாலும் கூட நீங்கள் குறைந்த லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லதாகவும் இருக்கும். இதுவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் இருக்குங்க. ஆஃபீஸில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சு முடிக்கிறது மூலமா நல்ல ஒரு பெயர், புகழ், பாராட்டு எல்லாமே கிடைக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடமாற்றம் கூட அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. சேலரி இன்க்ரிமெண்ட்டோட கூடிய இடமாற்றம் தாங்க ஏற்பட போகுது. இந்த கன்னிராசிக்காரங்க வந்து புதுசாக வேலைக்காக நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் நீங்கள் புதுசாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் முதலீடு செய்யறது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து திடீர்னு கருத்து வேறுபாடு வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. வீண் பேச்சு, விவாதம் இது எல்லாத்தையுமே தவிர்த்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அதனால் உங்களோட குழந்தைகளோட முன்னேற்றத்தில் நீங்கள் வந்து ஆர்வம் காட்டினீங்கன்னாவே போதுங்க. இந்த சண்டை சச்சரவு எல்லாமே நாளடைவில் மறைஞ்சிடும். அது மட்டும் இல்லைங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் சமாதானமாக விட்டு கொடுத்து போகிறது மூலியம் நல்ல ஒரு நெருக்கலை உங்களுக்குள்ளே உண்டாகுங்க. உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸ் ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அதை எதிர்த்து பேசாமல் விட்டு கொடுத்து போங்க. கொஞ்சம் நிதானமாக அவங்க சொல்கிற கருத்து இல்லைன்னா உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் சொல்ல பாருங்கள். இதுவே இந்த கன்னிராசிக்காரங்க வந்து பெண்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த மாதம் வந்து கடன் பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சிருங்க. புதிய எண்ணங்களும் உங்களுக்கு உண்டாகும். புதிய நபர்களின் நட்பு வந்து கிடைக்கலாங்க இந்த மாதத்தில். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை எல்லாமே தீரப்போகுதுங்க. ரொம்ப நாளாக இருந்து வந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்து இந்த மாதம் வந்து காரிய அனுகூலமெல்லாம் உங்களுக்கு உண்டாக போகுது. இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா மனதில் ஏதாவது கவலை வந்து இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். அதனால் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுறது மூலயமா இந்த கவலை எல்லாமே குறையுங்க. அதனால் ஆன்மீகத்தில் வந்து நாட்டம் உங்களுக்கு அதிகரித்து கொள்வது மூலயமா மன நிம்மதியும் ஏற்படும். இதுவே அரசியல் துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா உழைப்புக்கான அங்கீகாரம் வந்து இந்த மாதத்தில் கிடைக்குங்க. மனதில் வந்து சந்தோஷம், உங்களுக்கான காரியம் வந்து எல்லாமே நடக்கக்கூடிய வகையில் தாங்க அமையும். இது கூடவே லாபமும் அதிகரிக்கக்கூடிய மாதம் தாங்க இது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீண் விவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக அக்கறை காட்டி நீங்கள் படிச்சிங்கன்னா தான் இந்த மாதம் வந்து எழுதக்கூடிய எக்ஸாமில் உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ஆரோக்கியத்தில் வந்து பாதிப்புகள் வந்தாலுமே கூட அது எல்லாமே பெருசாக எந்த ஒரு கெடுதலுமே ஏற்படுத்தாதுங்க. அதனால் கவலைப்படாமல் இருக்கலாம். நீங்கள் அசையா சொத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் சின்ன சின்னதாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த வீடு,
மனை, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கான சுப செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. சுப காரியங்களில் இதுவரைக்கும் இருந்த வந்த தடை எல்லாமே விலகி இந்த மாதத்தில் வந்து வெற்றி கிடைக்குங்க. அதனால் குடும்பத்தில் வந்து இந்த திருமண சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த திருமண பேச்செல்லாம் கை கொடுங்க. கணவன் மனைவிக்கு இடையில நல்ல ஒரு ஒற்றுமையில உண்டாகி புத்திர பாக்கியம் கூட கிடைக்க போகுது. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக கன்னிராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை வந்து பாராயணம் செஞ்சு வழிபாடு செய்யலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.